லதா, யார் அந்த லதா? சதா உங்களையே எண்ணிக்கொண்டிருக்கும் லதா. இஸ்லாமிய வேடத்துல மறைஞ்சிருப்பது முருகன் இல்லை, என்னோட துடிப்பு. ஒன்று மட்டும் அந்த துடிப்பின் படபடப்பை கட்டுப்படுத்த முடியாம கேட்கிறேன். நான் கேட்க போறது கடுமையான கேள்விதான். அதனாலதான் என் கண்ணீரை தூது விட்டு கேட்கிறேன். சொல்லுங்க, அந்த கொலையை செஞ்சது, அந்த கொலையை செஞ்சது நீங்களா? சொல்லுங்களே, சொல்லுங்க, நீங்க அந்த கொலையை செஞ்சீங்களா? ஆமா. அந்த கொலையை செஞ்சது நீங்களா? இல்லங்க, இல்லங்க. எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷன். குற்றத்தை ஒப்புக்கொள்ள. எந்த குற்றத்தை? கொலை குற்றத்தை. நீயே என்ன கொலை செய்தீங்களான்னு கேட்ட பிறகு நான் தான் கொலைகாரன் சொல்றது என்ன தப்பு? என்னங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம போகலாம். ஐயோ, நீங்க என்ன புரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. நான் கேட்ட கேள்வி நம்பிக்கையின் அடிப்படையில தான். அது நீங்க கொலை செஞ்சிருப்பீங்கன்னு இல்ல, செய்திருக்க முடியாதேங்கிறதாங்க. வலது கை செய்யற தர்மம் இடது கைக்கு தெரியாம போகலாம், ஆனா இதயத்து கூட வாங்க தெரியாம போயிடும். இரவு முழுவதும் என்னோட தனிமை இருந்த போது எள்ளத்தனையும் தீ சிந்தனைக்கு இடம் கூடாது இந்த தூய மனசுல தன்னை வளர்த்த தந்தையை கொல்லும் எண்ணம் வர முடியுமான்னு நான் கேட்டேன். சட்டத்தின் நுணுக்கத்தை புரிந்து கொண்ட நீதிபதி எனக்கு கடும் தண்டனை விதிச்சிருந்தா கூட நான் கலங்கி இருக்க மாட்டேன். ஆனா என் சரித்திரத்தின் நுணுக்கத்தை புரிந்து கொண்ட நீ என்ன கொலைகாரம் நம்பி கேட்டியே ஒரு கேள்வி. லதா, நான் எப்படி கலங்காம இருக்க முடியும்? ஐயோ ஐயோ, நான் கேட்டதுக்கு அர்த்தம் அது இல்லையே. வேற எது? சரி விடுங்க, நீங்க கொலைகாரன்னு நான் நம்புறதாகத்தானே நீங்க நம்புறீங்க? ஆமா. அப்ப சரி, நீங்க நம்புறது சத்தியமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க போக வேண்டாம். நானே போய் நீங்க தான் கொலைகாரன் இப்பவே சொல்லிட்டு வர. எனக்கு அதை தவிர வேற தண்டனையே கிடையாதுங்க. உனக்கே தண்டனை? என் கருத்தை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாம உங்களை கலங்க விட்ட குற்றத்துக்கு உங்களையே இயக்கிறத தவிர எனக்கு வேற தண்டனையே கிடையாதுங்க. தண்டனையே கிடையாது. லதா, இப்ப நான் உண்மையை சொல்றேன். நான் கொலைகாரன் தான், சத்தியமா சொல்றேன். நான் அவரை கொலை செய்யல. லதா, இப்ப உன்னதாமா நான் கொலை செய்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? லதா, என்ன பொறுத்த வரையில உன்னை கலங்க வச்சதையே நான் கொலையாத்தான் நினைக்கிறேன். லதா, லதா, ஏன் இப்படி ரெண்டு பேருமே பயப்படுறீங்க? லதா, என்னுடைய பயமெல்லாம் நீங்கி நான் தெளிவும் திருப்தி அடைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி திருதிருன்னு முழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்பா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. லதா, இப்ப புரிய வைக்க வேண்டியது உனக்கு இல்லம்மா, முருகனுக்குத்தான். மிஸ்டர் முருகன், லதா உங்களை பத்தியும் உங்களுடைய குணங்களை பத்தியும் நீங்க ரெண்டு பேரும் உயிருக்குறா நேசிக்கிறத பத்தியும் என்கிட்ட விவரமா எடுத்து சொன்னா. அந்த நேரத்துல நான் ஏதேதோ மேலிடந்த வாரியா ஒப்புக்கொண்டு சிரிச்சதை தவிர உள்ளூர ரொம்ப பயந்தேன். காரணம் என்னன்னா, என் பொண்ணு ஆசைப்பட்டவனுடைய உருவம் எப்படி இருக்குமோன்னு நான் நினைக்கல. அவன் உள்ளம் எப்படிப்பட்டதோடு தான் நினைச்சேன். அவன் படிச்சவனாகிறத பத்தி நான் யோசிக்கல, நல்ல பண்புள்ளவனாகிறத பத்தி தான் நினைச்சேன். அவனுக்கு கடவுள் பக்தி இருக்குமான்னு நான் கவலைப்படல. ஆனா
கருணை உணர்ச்சி இருக்குமானதான் கவலைப்பட்டேன். இத்தனைக்கும் பதில் இப்போ நீங்க 2 பேரும் பேசுறதை கேட்டப்போ கிடைச்சி போச்சு. தன்னுடைய காதலையை கண்கலங்க விடுறதையே படுகொலையாக நினைக்கிற கருணை உள்ளம் படைச்சவன் தனக்கு வாழ்வும் வளமும் கொடுத்த வளர்ப்பு தந்தையை கொலை செய்திருப்பான்னு நினைக்கிறது இருக்கே, அது கொலையை விட கொடுமையானதம்மா. இது போதுங்க. புண்பட்டு புண்பட்டு ரத்தம் வத்தி போன இந்த இதயத்துல உங்க வார்த்தையினால புது ரத்தமே ஊற ஆரம்பிச்சிருச்சு. முருகன், நீங்க நிரபராதி. நான் நினைக்கிறத வார்த்தையால சொல்றதை விட செயலால காட்டிட்டா எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லையா? எப்படி? என் மகளை உடனடியா உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க விரும்புறேன். இந்த நிலைமைதான். என்ன நிலைமை? எந்த நிமிஷத்திலும் சட்டத்தின் கோர பிடிகளில் சிக்கி தூக்கு மேடைக்கு போக இருக்கும் இந்த நிலைமையில ஒரு பெண்ணோட வாழ்க்கையை என்னோட இணைக்கிறதா? என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்களா? மிஸ்டர் முருகன், நீங்க பிடிபட்டு வழக்கு விசாரணை நடந்து நீதிபதி உங்களுக்கு விரோதமாக தீர்ப்பு கூறி உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதாகவே வச்சு பேசுவோம். இத்தனையும் நடந்து முடிய குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும் இல்லையா? ஆமா. இப்போ நானோ லதாவோ அல்லது உலகத்தில் உள்ள மற்றவர்களோ எந்த காரணத்தினாலே எந்த நிமிஷத்துல சாவாங்க அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ என் மக ஒரு கொள்ளைக்காரனுக்கோ கொடுமைக்காரனுக்கோ வாழ்க்கப்பட்டு அவனோட 100 வருஷம் வாழ்றதை விட நேர்மையின் நன்றி உணர்ச்சி உள்ள உங்களோட லதா 1 நிமிஷம் வாழ்ந்தாலே போதும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்ல போவது இதுதான். லதாவின் நெற்றியிலே நான் இடும் குங்குமப்பட்டு வியர்வையினால் கரையலாமே தவிர வேணும்னு கையால் கரைக்கப்படவே கூடாது. அவள் தலையில் நான் சூட்டும் மலர் அதன் வாழ்வு முடிந்து மண்ணிலே உதறலாமே தவிர லதாவின் மங்கள வாழ்வு முடிந்து அது அகற்றப்படவே கூடாது. நான் லதாவின் கழுத்தில் கட்டின தாலியை பார்த்து பார்த்து நான் ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் என் கழுத்துக்கு வரப்போற தூக்கு கயிறை நினைச்சு நினைச்சு லதா கண்கலங்க கூடாது. முடிவா சொல்றேன், லதா செயற்கையாக விதவை ஆக்கப்படவே கூடாது. மிஸ்டர் முருகன், மனிதனுக்கு இதயத்தை தெய்வம் தான் படைச்சது. ஆனா உங்களுக்கோ உங்களுடைய இதயமே தெய்வீகமாக இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு செயற்கையான மரணம் வராதுங்கிறது மட்டுமல்ல, இயற்கையான மரணம் கூட உங்க எதிரில் வர கொஞ்சம் தயங்கத்தான் செய்யும். சரி, சட்டப்படி நீங்க என்னைக்கு நிரபராதின்னு வெளியே வர்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கும் லதாவுக்கும் திருமணம். சரிதானா? சத்தியமா சொல்றேன், நான் நிரபராதியின் தீர்ப்பு கூறப்பட்ட அந்த நிமிஷமே எனக்கும் லதாவுக்கும் திருமணம். ஆனா அந்த நாள் வர வரையிலும் என்னது அந்த நாள்னு ஏன் அவ்வளவு தூரம் நீட்டி சொல்றீங்க? அந்த நாள் அருகாமையிலேயே இருக்கு. அதுக்குண்டான வழியும் நம்ம கையிலேயே இருக்கு. என்ன சொல்றீங்க? சட்டத்தின் அசுரப்பிடியில சிக்கி கொண்டிருக்கிற நீங்க அதே சட்டத்தை கையாளும் போலீஸ் அதிகாரியாக வந்துட்டா உண்மை குற்றவாளியை நீங்களே எளிதா கண்டுபிடிச்சிட முடியுமே. அது எப்படிப்பா முடியும்? முடியுமா? முடியும். முருகனையே ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்க வேண்டிய ஏற்பாடுகளை நானே செய்ய போறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. அர்ஜென்ட்டா வர சொல்லி போன் பண்ணதா வீட்டுல சொன்னா. ஆமா, கேஸ் கட்ட தூக்கி எறிஞ்சேன். ட்ரெஸ் கூட மாத்தல வந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? தம்பி முருகனோட எதிர்காலத்தை பத்தி ஒரு நல்ல முடிவெடுக்கணும் தான் உங்களை எல்லாம் வர சொன்னேன். என்ன முடிவு? முருகன் ஒரு வேலையை செய்யாம சும்மா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தா போதும். அனாதையா வந்த எங்களை இந்த வயசு வரை வளர்த்துட்டு கடைசியில அனாதையாவே விட்டுட்டு போறவங்க என்னமா? அனாதையா விடுறேனா? இங்க இருக்கிற என் சொத்துக்கள் எல்லாத்தையும் உனக்கு ஆதரவா விட்டுட்டு போறேன்னு சொல்றேன்பா. அப்பா, எவ்வளவு சொத்து இருந்து என்ன பாக்குறது? ஆனா பிறந்தவனுக்கு அவனுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும், இல்லன்னா அனாதான். வெரி குட். என்ன மிஸ்டர் நடராஜன், இப்படிப்பட்ட மனோபாவம் உள்ள முருகனை எந்த தொழில ஈடுபடுத்தலாம்? தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பி செயற்கை வயவ தொழிலை கத்துக்க சொல்லுவோம். நம்ம ஊருக்கு வந்து ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிச்சு கொடுத்துருவோம். அப்படி ஒரு புது தொழிலை ஆரம்பிச்சு தம்பியை தனியா ஒதுக்கிட்டா இப்ப இந்தியாவில் இருக்கிற என்னுடைய வியாபாரங்களை எனக்கு அப்புறமா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு முருகனை தவிர வேற யார் இருக்காங்க? என்ன யோசிக்கிற? வேற யார் இருக்கா? சொல்லுப்பா.
ஆமாமா, வேற யாருமே இல்ல. அதனால முருகனை உன் கூடவே வச்சிருந்து வியாபார நுணுக்கங்களையும் வரவு செலவு கணக்கையும் அவனுக்கு சொல்லி கொடு. கரெக்ட். நீங்க என்ன சொன்னீங்களோ அதைத்தான் நானும் நினைச்சேன். ஆனா அங்க இருந்து வரட்டுமேன்னு காத்துக்கிட்டேன். சரி, அப்போ மிஸ்டர் நடராஜன், நான் நாளைக்கே சிங்கப்பூர் புறப்படுறேன். வேண்டிய ஏற்பாடுகள் முருகா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நடராஜன் கிட்ட இந்த வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒருத்தன் சொத்துக்களை நம்பி ஒருவேளை வாழ்ந்தாலும் வாழலாம், ஆனா அடுத்தவனுடைய அறிவை நம்பியே வாழ முடியாது, வாழவும் கூடாது. எங்கிருந்தோ வந்த பையன் எனக்கு போட்டியா வந்துட்டான்ல, அந்த அனாத பையனை மறுபடியும் அனாதையாக்கி நடு ரோட்ல நடக்க விடல. நான் நடராஜன் இல்ல, யார் நடராஜன் இல்ல. இவரை பூர்ணமா நம்பித்தான் இந்த வைரங்களை நம்புங்க, நல்லா நம்புங்க. நம்பிக்கையில தான் இந்த நடராஜனுடைய வாழ்க்கையே நடந்து. சரி, அப்பா நாங்க வர்றோம். நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, நடராஜான்னு கூப்பிட்ட உடனே திகில் அடைஞ்சு போய் திடீர்னு பொட்டிய மூண்ணிய இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? நீங்க பார்த்தா என்ன பாருங்க. நடராஜா, நான் எங்க இருக்கேன்? இங்கதான் இருக்கிறீங்க, உட்காருங்க. இந்த வைரத்தோட பிரகாசத்துல என் கண் பார்வையே மங்கி போச்சாப்பா. மூடு மூடு. ஆமா, தயார அனுப்பிச்சாரா? இன்னுமே இதெல்லாம் என்ன நம்பி அனுப்புவாரா? கள்ளக்கடத்துல வந்தது, அதான் கண்ணை பறிக்குது. ஒரு பார்ட்டி வித்து கொடுக்க முடியா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. இத எங்க வச்சு விக்கிறது, எப்படி விக்கிறதுன்னு ஐயா தெரியல. நல்ல ஆளப்பா. வைரத்தை வைரக்கடையில வச்சுதான் விற்பான், மளிகை கடைக்கு கொண்டு போய் வச்சு விற்பான். இங்க வச்சு விக்கிறதா உனக்கு சேஃப், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அருமையான ஐடியா, நான் கொடுத்தேன். பின்னால கவனிச்சு